friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்துட்டு பஞ்சாபி சிக்கன் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நான் 1 கிலோ சிக்கன் எடுத்து வச்சிருக்கேன். அதில் வந்து மஞ்சள்தூள், லெமன், உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு மறுபடியும் வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அடுத்து தயிர், மஞ்சள்தூள், மிளகாத்தூள், உப்பு, பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நம்ம பெரட்டி ஒரு 1/2 hour ஊற வைக்கணும். ஊற வச்ச பின்னாடி நம்ம கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்த்துக்கலாம். ஒரு பவுலில் சிக்கன், தயிர், 2 பச்சை மிளகாய் விதையை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், மிளகாத்தூள் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியாச்சு. இது வந்து நல்லா ஒரு 1/2 hour ஊறட்டும். ஊறின பின்னாடி நம்ம கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், 1/2 hour நல்லா சிக்கன் ஊறிடுச்சு. நான் கிரேவிக்கு தேவையான மசாலாலாம் எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம், தக்காளி, மசாலா ஐட்டம்லாம் நான் வந்து செய்யும்போதே ஒவ்வொன்றா நான் உங்ககிட்ட எவ்வளோ எடுத்துருக்கேன் என்னன்னு சொல்லியே நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. இதில் பட்டை, லவங்கம், சோம்பு, ஸ்டார் பூ, பிரியாணி இலை எல்லாம் வச்சுருக்கேன். கருவேப்பிலை, 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வணங்கட்டும். வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வணங்கணும். இஞ்சி பூண்டு நல்லா வணங்கிருச்சு. கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். கொத்தமல்லி தழை போட்டு 2 வணக்குன உடனே தக்காளி நம்ம சேர்த்துடலாம். நான் தக்காளி நல்லா 2 பெரிய தக்காளியாக அரைச்சி வச்சுருக்கேன். தக்காளி நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வணங்கணும். தக்காளி நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வணங்கிருச்சு. இப்போ நம்ம மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். கறி மசால், கொத்தமல்லி தூள், சீரகப்பொடி, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு. இதெல்லாம் போட்டு தக்காளியோடு ஒரு 2 பெரட்டு பெரட்டிடுங்க. இப்போ நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். மசாலாலாம் போட்டு நல்லா 25 நிமிஷம் இந்த மாதிரி வணங்கிருச்சு. இப்போ நம்ம வந்துட்டு கரம் மசாலாவும் மிளகுத்தூளும் போட்டு ஒரு பெரட்டு பெரட்டிக்கலாம். கரம் மசாலாவும் மிளகுத்தூளும் போட்டு ஒரு 2 நிமிஷம் வணங்கிருச்சு. இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா தண்ணி ஊற்றிட்டு நல்லா கிண்டி விடுங்க.
இப்போ நம்ம வந்து ஒரு 20 நிமிஷம் திரும்பவும் மூடி வைக்கலாம். நல்லா வேகட்டும். எந்த பின்னாடி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பஞ்சாபி சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு கிரேவி வெந்திருந்தால் போதும். பாருங்க, சிக்கனும் நல்லா சேர்ந்து வெந்துருச்சு. இந்த மாதிரி இதில் நம்ம இறக்கிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பஞ்சாபி சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது புரோட்டா, சப்பாத்தி, இட்லி, தோசை, சாப்பாடு எது கூட வேணாலும் சாப்பிட்லாம். இது வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்குமே பிடிக்கும். நார்மலாக சிக்கன் கிரேவி குழம்புன்னு வைப்போம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நல்லா செஞ்சு பாருங்கள். என்னோடய வீடியோவை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.